ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ரெட் லைன் ரோஸ்டர்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நேற்று நைட் வந்து ஒரு கோழி குஞ்சு வந்து டெத் ஆயிடுச்சுங்க. மொத்தம் வந்து நம்ம கூண்டில் வந்து 4 கோழி குஞ்சு இருந்துச்சு. அது வந்து பெரிய கோழி குஞ்சுங்க, அந்த தீன் சாப்பிட்ருக்கிறது. இது கூட ஒரு கோழி குஞ்சு இருந்துச்சு பார்த்தீங்களா, 3 குஞ்சு ஒரே தரமாக. அதில் வந்து ஒரு பொட்டை குஞ்சு வந்து நேற்று நைட் வந்து டெத் ஆயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைசா சளி, அதுதாங்க காரணம். 2 நாளாக கொஞ்சம் கருன்னு இருந்துச்சு. நானும் கொஞ்சம் என்ட்ரோஃப்ளாக்சின் பிஹெச்ஆர் வந்து 0.02 அந்த எம்எல்ல வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்ஜெக்ஷனில் காட்டிடுறேன் பாருங்கள். இந்த அளவு தான் மக்களே, 0.02 இந்த அளவு தான் நேற்று நைட் வந்து கோழி குஞ்சுக்கு வந்து கொடுத்துருந்தேங்க. காலையிலே குஞ்சு வந்து கொஞ்சம் கருன்னு இருந்துச்சு. காலையில் ஒரு ரவுண்டு வந்து என்ட்ரோஃப்ளாக்சின் பிஹெச்ஓஆர் வந்து கொடுத்துட்டாங்க. அதுவுமே இவ்வளோ தான் கொடுத்தேன். அது 2 நேரம், அதாவது காலையில் சாயங்காலம் 2 நேரம் 3 நாளைக்கு அப்படி மருந்து கொடுத்தா மட்டும்தான் கோழிகளுக்கு வந்து சளி நீங்குங்க. கோழிகளை பொறுத்தளவுக்கு என்ட்ரோஃப்ளாக்சின் பிஹெச்ஓஆர் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்கணும், ஏன்னா அது வந்து டோஸ் பவர் ஜாஸ்திங்க. நான் காலையில் ஒரு ரவுண்டு கொடுத்துட்டேன். மத்தியானம் சாயங்காலம் ஃபுல்லாமே கோழி குஞ்சு சூப்பராக தான் சுற்றிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நைட்டு வந்து பார்த்தேன் கோழி குஞ்சு எப்படி இருக்குது அப்படின்னு. வந்து பார்க்கும்போது ஒரு 7 மணி வாக்கில் வந்து பார்க்குறப்போ ரொம்ப கருன்னு ரொம்ப இழுத்துட்டு இருந்துச்சு. அந்த சளி சவுண்டு வந்து ரொம்ப கேட்க ஆரம்பிச்சிருச்சு வெளியே. சரி, பிஹெச்ஓஆர் நம்ம எப்போவுமே 3 நாளைக்கு 2 வேளை கரெக்டாக கொடுப்போம். சரி, அதே மாதிரி வந்து நேற்று நைட்டு வந்து 0.2 ml, அதாவது இந்த அளவு காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த அளவு தான் கொடுத்துருந்தேன். கொடுத்துட்டு ஒரு நைட்டு ஒரு 9 மணி வாக்கில் சவுண்டு சேவல் கத்திகிட்டே இருந்துச்சு, கோன்னு கத்திகிட்டே இருந்துச்சு. சரி, என்னடா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கோழி குஞ்சு வந்து செத்து கிடக்குது. சரி, ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்ப்போம் பொழைக்க வைக்கிறதுக்குன்னு பார்த்துட்டு கோழி குஞ்சை கீழே வச்சுட்டு முறத்துக்கு பிற போட்டு தட்டி பார்த்தேன். அப்போவும் அது எந்திரிக்குமான்னு எந்திரிக்கல. அப்புறம் சரி, தலையில் குலுக்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி குலுக்கி பார்த்ததில் மூக்கு வாய் ஃபுல்லாகவே சளிங்க. அப்படியே வாயை திறந்தாவே சளி அப்படியே கொட்டுது. சும்மா நிற்க வச்சு வாய் திறந்தாவே, அதை கழுத்து நேராக வச்சு வாய் திறந்தாவே சளி அந்த அளவுக்கு இருந்துச்சு. கீழே இப்படி தலைகளை வச்சு கோழி கொஞ்சம் குலுக்கி பார்த்தேன், சளி அப்படியே தண்ணி மாதிரி ஊற்றுதுங்க. அந்தளவுக்கு சளி ஃபுல்லாமே இருந்துச்சு. சரி, நான் கொடுத்த மருந்து தான் வெளியே வந்திருக்குமோன்னு கதை, மருந்து அந்தளவுக்கு இல்லவே இல்லை. அப்போ அந்தளவுக்கு சளி இருக்குது. இந்த 3 கோழி ஏன் தனியாக பிரித்து வச்சுருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஃபுல்லாமே சளி இருக்குங்க. அதனால தான் பிரித்து வச்சுருக்கோம். என்ட்ரோஃப்ளாக்சின் பிஹெச்ஓஆர் டானிக் கொடுக்குறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன மருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேங்கன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து சின்ன வெங்காயம், அதே மாதிரி பூண்டு, இன்னும் 2-3 இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு தயிர் இதெல்லாம் அரைச்சி ஒரு கலவை மாதிரி எடுத்து அதை வந்து கோழிகளுக்கு வந்து வாழைப்பழந்து ஊட்டி விட்டுருவாங்க. அப்படி ஊட்டிவிட்டது வந்து ரிசல்ட் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ என்ட்ரோஃப்ளாக்சின் கொடுத்தோம்னா ஒரு 2 நாள் சரியாகுதுன்னா, அது மாதிரி நாங்கள் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்தோம்னா ஒரு 3 நாளில் 4 நாளில் சரியாகும். கொஞ்சம் ரிசல்ட் வந்து லேட் ஆகும், ஆனால் உயிரிழப்புங்கிறது வந்து சுத்தமாகவே இருக்காதுங்க. அசாவல் வந்து ஃபஸ்ட்டு வரும்போது வந்து கொஞ்சம் சளியோடு தான் வந்துச்சு. அதனால் வந்து எல்லாத்துக்கும் சளி பரவி இருக்க வாய்ப்பு உண்டு. என்னோடய கணிப்பு. நான் வந்து வந்த உடனே எல்லா டானிக் கொடுத்து ரெடி பண்ணிட்டேங்க. இப்போ வந்து அந்த சாலுக்கு வந்து சளி இல்லாமல் சுத்தமாக இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே இருக்க அந்த குஞ்சும் கோழியும் வந்து சளி இல்லாமல் இருக்குது. அந்த ஒரு குஞ்சுக்கு தான் நோய் வந்து, அதாவது சளி வந்து டெத் ஆனது வந்து இதில் வந்து ஒரு பொட்டை குஞ்சு மட்டும் டெத் ஆகிடுச்சு. மிச்சம் 3 நல்லா இருக்குது. அவங்க, அதாவது அந்த பெரிய சவுலும் அதே மாதிரி இங்கே இருக்க இந்த கோழி வந்து கரெக்டாக தாங்க இருக்குது, எந்த நோய் இல்லாமல். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது 3களுக்கு தான் சளி ஃபுல்லாமே இருக்குது. அதனால் இதுகளுக்கு வந்து இன்றைக்கி வந்து நம்ம தயிர் வெங்காயம் கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி இன்றைக்கி கொடுக்குறப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்துடலான்னு சொல்லி மொத்தமாக அரைக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். சரி, அரைச்சிட்டு நான் எப்படி வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து காட்டுறேன். ஆனால் கொடுக்குறப்போ வந்து நான் வீடியோ எடுக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, குஞ்சுகளுக்கு, அதாவது கோழிகளுக்கு எல்லாத்துக்குமே வாழைப்பழந்து தான் அந்த தயிர் வெங்காயத்தை வந்து கொடுத்தாகணுங்க. அது வந்து அப்படி கொடுக்கும்போது யூடியூப் வந்து கைட்லைன்ஸ் மீறலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து அதை மட்டும் வீடியோவில் காட்ட முடியாது. மற்ற எல்லாத்தையுமே அரைக்கிறது, என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறது, அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன் பாருங்கள். இதுதாங்க இப்போ நம்ம நாட்டு மருந்து ரெடி பண்ண போகிற இன்க்ரீடியன்ஸு. என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் கேட்டிங்கன்னா, இது வந்து கப்பு தயிருங்க. நார்மல் தயிர் வந்து கொடுக்கக்கூடாது, மாட்டு தயிர், எறும்பு தயிரில் கொடுக்கக்கூடாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து வெண்ணெய் இருக்கும். வெண்ணெய் வந்து எச்சா கூலிங்கை வந்து கொடுத்துரும். அப்படி கூலிங் கொடுத்துச்சுன்னா வந்து சளி வந்து எச்சா சளியாக மாதிரி அது வந்து டெத் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இல்லை, எப்போவுமே வந்து கோழிக்கு தயிர் கொடுக்குறீங்கன்னா அது வந்து பாக்கெட் தயிர் இல்லைன்னா டப்பா தயிர் மட்டும் கொடுங்க. இப்போ நம்ம இன்க்ரீடியன்ஸில் என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, 2 டப்பா தயிர், சின்ன வெங்காயம், அதே மாதிரி குப்பைமேனி இலை, துளசி இலை, அப்புறம் பூண்டு, திப்பிலி, மிளகு, சீரகம், இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி கோழிகளுக்கு வந்து கொடுக்க போகிறேங்க. இன்னொன்று என்னென்னா, விரலி மஞ்சளுங்க. பாக்கெட் மஞ்சள் யூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா அது வந்து அந்த கலர் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அதனால் வந்து நம்ம விரலி மஞ்சள் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாங்க.
மக்களை இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம். இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும் பச்சை கலரில். எல்லாமே சேர்ந்துருக்குங்காட்டிக்கு இந்த பச்சை கலர் வந்துருக்குங்க. வெறும் தயிர் வெங்காயம் போட்டோம்னா ஒரு ரோஸ் கலர் மாதிரி இருக்கும். துளசியும் குப்பைமேனியும் ஆட் பண்ணியிருக்குங்காட்டிக்கு அந்த க்ரீன் கலர் வந்துருக்குங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. இதனால் வந்து யாரும் இது நினச்சிக்க வேண்டாம், என்ன க்ரீன் கலரில் இருக்குது, இது கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமான்னு யோசிக்க வேண்டாம். இது கொடுக்கலாம், கொடுத்தீங்கன்னா 100% ரிசல்ட் இருக்குது. இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும். இங்கிலீஷ் மெடிசனுக்கும் நாட்டு மருந்துக்கு இவ்வளோ தாங்க டிஃப்ரெண்ட்டு. ஸோ மக்களே, நம்ம மேடை எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம். இது வந்து தண்ணி வந்து எதுக்காக வச்சுருக்கோம்னா, ஒவ்வொரு தாட்டி சிரிஞ்சு வந்து ஒரு கோழிலேருந்து இன்னொரு கோழிக்கு மருந்து கொடுக்கும்போது மாற்றிட்டு தான் கொடுக்கணும். இது வந்து மாட்டுக்கு போடுற இன்ஜெக்ஷனுங்க. அந்த இன்ஜெக்ஷன் வந்து நம்ம புதுசு வாங்கிட்டு வந்திருக்கோம். இதில் வந்து ஒரு சேவலுக்கு வந்து 3 ஊசி 4 ஊசி எடுத்துக்கிறது, அதாவது இந்த அளவு எடுத்துக்கிறதுங்க. எடுத்து வயிறு நம்ம அடிச்சுட்டோம்னா போதுங்க. இது இருக்கிறது வந்து 9 கோழிகளுக்கு வந்து கொடுக்கறதுக்காக நான் அந்த அளவு வந்து கொடுத்துருக்கேன். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, கோழிகள் எண்ணிக்கை வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம டேரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கோழிகள் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தீனில், அதாவது கம்புலையோ மக்காச்சோளத்துலையோ கலந்து வச்சுருங்க. அது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான வேலையாக இருக்கும். இல்லைன்னா கோழி கம்மியாக இருக்குது, ஒரு 10 கோழி 15 கோழி இருக்குன்னா நீங்கள் இது மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டுக்குங்க. வாழைப்பழம் வந்து இந்த இன்ஜெக்ஷன் வந்து அடிச்சு விட்ருங்க. அது புறையேறாத மாதிரி அடிச்சுடுங்க. இது கொடுக்குறது பார்த்திங்கன்னா எப்போவுமே ஃபஸ்ட் நோய் வராத கோழிகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நோய் வந்த கோழிகளுக்கு வந்து கொடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் நோய் வந்த கோழிகளுக்கு வந்து மருந்து கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கிட்ட இருக்க நோய் வந்து நோய் வராத கோழிகளுக்கு மாற்றி கொடுக்கும்போது அதுகளுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புண்டு. அதே நீங்கள் முன்னாடியே நோய் வராத கோழிகளுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நோய் வந்த கோழிகளுக்கு கொடுத்துக்கலாம். அது எந்த பிரச்சனையுமே க்ரியேட் பண்ணாது. ஸோ இப்போ வந்து நம்ம நோய் வராத இந்த 3களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த 3 கொடுத்துருவோம். அது கடைசியாக இந்த 3களுக்கு வந்து கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம செங்கற்பு எடுத்து நம்ம கொடுத்துருவோங்க. ஸோ அவ்வளோ மக்களே, இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்கு நேற்று கொடுத்த மருந்து வந்து நல்லாவே வேலை செஞ்சுருக்கு. எல்லாமே கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது. இதே மாதிரி அந்த மருந்து வந்து தொடர்ந்து ஒரு 5 நாளைக்கு கொடுத்தோம்னா வந்து சரியாயிருங்க. மக்களை, நேற்று நம்ம வந்து அரைச்சி இன்க்ரீடியண்ட்டில் வந்து கொஞ்சம் வெங்காயம் மட்டும் அதிகமாக சேர்த்திங்க. ஏன்னா வெங்காயம் அதிகமாக சேர்த்துட்டோம்னா தான் அது கொஞ்சம் டக்குன்னு க்யூர் ஆகும். அதை வந்து வீடியோவில் சொல்ல மறந்துருப்பேன். அதனால் வந்து இப்போ நான் வந்து அதை சொல்லிடுறேன். எல்லா இன்க்ரீடியன்ஸை விட கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக சேர்த்திங்க. இது மாதிரி நோய் வந்த சமயத்தில் வந்து, அதாவது சளி, வெள்ளை கழிச்சல் இது மாதிரிலாம் வந்துருச்சுன்னு வைங்களேன், ஒரு நாளைக்கு 2 டைம் 3 டைம் கூண்டை வந்து சுத்தமாக கூட்டிடுங்க. கொஞ்சம் வரைக்கும் தண்ணியில் வந்து கொஞ்சம் மருந்து கலக்கி வைங்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு கோழிக்கு வந்து மருந்து வந்து டேரெக்டாக இன்ஜெக்ஷன் எடுத்து வாயில் ஊட்டினோம்னா அது எடுத்துக்கோ. சில கோழிகள் வந்து இன்ஜெக்ஷன் கொடுத்தோம்னா எடுக்காது. அப்படி எடுக்காத கோழிகளுக்கெல்லாம் தண்ணியில் கலந்து வச்சுருங்க. அதுவுமே ரொம்ப கம்மியான அளவு வந்து மருந்தெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப சொல்கிறது தான், இங்கிலீஷ் மெடிசன் பொறுத்தளவுக்கு உயிரிழப்பு வந்து இருக்க வாய்ப்பு அதிகம். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்குமே வந்து மெடிசன் வந்து தண்ணியில் கலக்கி வைக்கிறீங்கன்னா 1 கிராமு 1/2 கிராமு அது மாதிரி கலந்து வைங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம்.